சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவன் கூட பேசிட்டு இருந்தது யாரு? அவங்களாவது இருக்காங்களா? இல்ல மேடம், அவங்களும் இப்பதான் போனாங்க. அவங்க யாருனாவது தெரியுமா ராமசுபு? அத பத்தி கேட்கலான்னு தான் போனேன் மேடம். அந்த அம்மா என்ன பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டாங்க மேடம். அந்த அம்மாவுக்கு அவனுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு மேடம். அவனை பத்தியும் பேசாத, அவன் குடும்பத்தை பத்தியும் பேசாதன்னு என்னென்னமோ திட்டிட்டு அந்த அம்மா போயிடுச்சுங்க மேடம். என்ன ராமசுபு நீங்க? அவனையும் கோட்டை விட்டுட்டு அந்த அம்மாவும் யாருன்னு தெரியலன்னு சொன்னா இப்ப அவனை எப்படி பிடிக்கிறது? அவனை பத்தி தெரிஞ்சிருந்தும் இப்படி கவனம் இல்லாம விட்டுட்டீங்களே. அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த அம்மாவும் கார்த்திக் பேசிட்டு இருக்கும் போது நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் மேடம். பாருங்க மேடம். அலமேல அம்மா கூட அவன் பேசிட்டு இருந்தா இவன் தான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணமா? அந்த அம்மா மனசு மாறிதான் இவனை திட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மாவை கேட்டா கார்த்திகை பத்தி கண்டிப்பா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் ராமசுபு. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அவன் சிட்டிக்குள்ளதான் இருக்கான்றது தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது டிபார்ட்மெண்ட்ட அலர்ட் பண்ணி அவனை சிவியரா தேடுங்க. அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா அவங்க மூலமா கார்த்திக் இருக்கிற இடத்த பத்தி ஏதாவது லீடு கிடைக்கலாம். நான் உங்களை பத்தி விசாரிட்டுமா? இல்ல, அவங்க யாருன்னு எனக்கே தெரியும். நான் நேரடியாவே அவங்க கிட்ட போய் பேசிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பாருங்க. ஓகே மேடம். வாங்கல தாக்கா, கிளம்பலாம். இங்கதான் வீடு, நிறுத்துப்பா. சரிங்கம்மா. இந்தா. என்னம்மா 50 ரூபா கொடுக்குறீங்க? 2 தெரு தள்ளி இருக்கிற கோவிலுக்கு உனக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? அங்க இருந்து இங்க வர்றதுக்கு 100 ரூபாய் சார்ஜ். அதை கொடுங்க. இந்த பாரு, நான் ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தா வெறும் 40 ரூபாய் தான் ஆயிருக்கும். இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லன்னு நீ கிளம்பு. கோயில்ல ஒருத்தங்கிட்ட நீ தகராறு பண்றத பார்த்தும் என் வண்டியில ஏத்தன பத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அதையாவது கொடுமா. போ. அம்மா, நீங்க கோவில்ல ஒருத்தரை பாத்தீங்களா? யார கேக்குற? அந்த முட்டை கண்ணனையா இல்ல அந்த பக்தி பழத்தையா? இவன் தாமா. இவனை நீங்க கோயில பாத்தீங்களா? ஆமாமா, இவன் தான் கண்டதையும் சொல்லி என்னை குழப்பி விட்டு, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொத்து கேட்டது, உன்னை பத்தி விசாரிச்சது, ஏதேதோ பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் அவனை நல்லா திட்டி விட்டுட்டேன். இனிமே அவன் என் பக்கமே வரமாட்டானே. அம்மா, அவன் எங்க இருக்கான்? எப்படி நீங்க அவனை பாத்தீங்க? அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஆனா அவன் கோயிலுக்கு வருவான். அது எப்படிடா நாம கோயிலுக்கு போற அதே நேரத்துக்கு வரான்னு நான் கூட ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனா இப்பல்ல தெரியுது அவன் ஏதோ திட்டம் போட்டு என்னை பார்க்க வந்திருக்கான்னு. அப்ப இவனை கோவில வச்சுதான் பாத்திருக்கீங்களாமா? வேற எங்கேயும் பார்த்தது இல்லையா? இல்லம்மா, கோயில்ல மட்டும்தான் பார்த்திருக்கேன். அடிக்கடி அவனை கோவில்ல பாக்குறீங்களா? 2-3 தடவை பார்த்திருப்பேன். ஆனா ரொம்ப நல்லவன் மாதிரி, பக்தி பழம் மாதிரி பேசி எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டான். சரி, அவனை பத்தி நீ ஏன் துருவி துருவி விசாரிக்கிற? அவனை உனக்கு தெரியுமா? அவனை போலீஸ் தேடிட்டு இருக்குமா? என்னது? போலீஸ் தேடுறவனா? போலீஸ் தேடுறவன் எதுக்கு என்ன தேடி வந்து பேசுனா? ஐயோ, என்ன ஏதாவது கேஸ்ல இழுத்து விட்டுருவானா? யாரு என்னன்னு தெரியாம நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்துட்டேனே. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, நீங்க பயப்படாதீங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அவனை பிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அவனோட நம்பரை நான் வாங்கினேன். அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கம்மா. This number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே.
currently switched off. என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுக்கா. அந்த ஃப்ராட பத்தியா? நான் திட்டினதும் நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டான். சரிம்மா, அவன் கிட்ட இருந்து கால் வந்தா உடனே எனக்கு தகவல் கொடுங்க. நான் கிளம்புறேன். அவனால எனக்கோ என் தம்பி குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராதே. எந்த பிரச்சனையும் வராதுமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கால் வந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, சரியா? சரி, கண்டிப்பா சொல்றேன். நீ தான் கலெக்டர் ஆச்சே, என்னை காப்பாத்திடுமா. இந்த பாரு, நான் முன்னாடி பேசுனதெல்லாம் நீ எதையும் மனசுல வச்சுக்காத. உங்க மேல தப்பு இல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கிறதுக்கு நான் பொறுப்பு. தைரியமா போங்கம்மா. என்னம்மா, வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம கிளம்புறேங்கிறீங்க? வாங்க, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம். சாரிமா, இப்ப நான் கொஞ்சம் அபிஷியலா வந்தேன். இப்ப வேலை இருக்கு. இன்னொரு நாள் நான் வரேம்மா. ஆ. வாங்க. மேடம், மேரி ஐஎஸ் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் மேடம். எங்க ஸ்கூல்ல இருந்து கிட்டத்தட்ட 40 பசங்க அந்த லேப்டாப் வாங்குறதுக்காக காசு கட்டிருக்காங்க. 3 நாள் ஆயிடுச்சு. லேப்டாப் குடுக்கறேன்னு சொல்றாங்க. இன்னும் வந்து குடுக்கல மேடம். வந்துரும் மேடம். அவங்க என்னைக்கு குடுக்கறாங்கன்னு அவங்க கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரி, ஓகே மேடம், தேங்க்யூ. ஹலோ, நாங்க திருச்சி ஹை ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். எங்க ஸ்கூல்ல லேப்டாப் வாங்குறதுக்காக 50 பேர் பணம் கட்டியிருக்காங்க மேடம். இன்னும் லேப்டாப் கொடுக்கவே இல்லை மேடம். ஆமா மேடம், எல்லா பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. கடனை வாங்கி காசு கொடுத்துருக்காங்க. எப்ப லேப்டாப் கிடைக்கும்னு ஆர்வமா வெயிட் பண்றாங்க மேடம். எப்ப மேடம் கொடுப்பாங்க? அவங்க நம்பருக்கு கால் பண்ணினாலும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மேடம். கொடுப்பாங்க சார். நான் பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். தேங்க்யூ மேடம். பேசுங்க மேடம். நாங்க பப்ளிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். எங்க ஸ்கூல்ல இருந்து 40 பசங்க அந்த லேப்டாப் வாங்குறதுக்காக பணம் கட்டிருக்காங்க. 3 நாளா குடுக்கறேன்னு சொல்றாங்க. இன்னும் குடுக்கல.